திராவிட சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ எங்கே பார்த்தாலும் சவுக்கு சங்கரை பற்றி தான் ஒரே பேச்சாக இருக்குது. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுறேன். ஏதாவது இது உண்மை சம்பவம். பண்ணாரி அம்மன் கோவில் சத்தியமங்கலம் காட்டில் இருக்குது அந்த கோயில். அந்த கோயிலை பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியும். இரவு 9 மணிக்கு மேலே அந்த கோயிலை நட சாத்திடுவாங்க. ப்ளஸ் அந்த காம்பவுண்டு சுவரெல்லாம் பூட்டிடுவாங்க. அந்த கோயிலுக்கு நான், என்னுடைய மனைவி, என்னுடைய 2 பெண் குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிருந்தேன். இந்த கோயிலுக்கு போனால் நட சாத்திட்டாங்கன்ன உடனே சரி காலையில் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு தங்கிட்ட உடனே ஒரு அம்மா கத்தி கதறுது. என்னன்னு போய் பார்த்தா அந்த அம்மாவுடைய 13 வயசு பெண் குழந்தை காணவில்லை. உடனடியாக எல்லாரும் தேடுறாங்க. காம்பவுண்டு கேட்டெல்லாம் பூட்டியாச்சு. என் பெண் குழந்தை காணவில்லை என்ற அந்த தாய் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அழுகிற போது, என் மகளை காணவில்லை, யார் கடத்தி சென்றார்களோ, என் குழந்தை இப்போ என்ன பாடுபடுதோ, என் குழந்தை எப்படி இப்போ துடிக்குதுன்னு தெரியலையே, இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தாய் சொல்லி தரையில் புரண்டு அழுகிறத பார்க்குறப்போ ஒவ்வொரு குழந்தை பெற்றவனுக்கு, பெண் குழந்தை பெற்றவனுக்கும் கண்ணில் ரத்த கண்ணீர் வர அளவுக்கு அந்த தாய் துடித்தாள். எல்லாருமா சேர்ந்து தேடணும், எங்கேயுமே அந்த குழந்தை கிடைக்கல. அதன் பிறகு ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் அந்த போராட்டம் நீடித்தது. ஒரு 50-60 வயசு மதிப்புள்ள ஒரு அம்மா அந்த குழந்தைய தோல் மேலே தூக்கிட்டு வராங்க உள்ள. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. எங்கே இருந்தது குழந்தைன்ட்டு. அந்த குப்பை தட்டி ஓரமாக படுத்து தூங்கி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு தான் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கிராமத்துங்கள்லேருந்து 100 பேர் 50 பேர் சேர்ந்து இந்த டூரு போகிறாங்கல்ல, அப்போது எல்லாரும் கும்பலாக ஒரு ஓரமாக உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை அங்கே படுத்து தூங்கிட்டுருக்கு. அப்போ இந்த வாட்ச்மேன் இங்கெல்லாம் படுக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, எல்லாம் உள்ளே போய் உட்காருங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு போகும்போது அந்த குழந்தை தூக்க கழகத்தில் எந்திரிச்சு நடந்து போய் அந்த குப்பை தொட்டி மரவில் படுத்துட்ருக்கு. இது தெரியாமல் அதன் பிறகு தான் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளோ கலவரம் நடந்தது. நம்ம இதன் மூலிமா சவுக்கு சங்கருக்கு என்ன சொல்கிறோம்னா, ஒரு தாய் தன்னுடைய மகள் காணவில்லை என்றவுடன் எப்படி துடித்தாள் என்பதை நான் நேரில் பார்த்தேன். கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத பேசுகிற சவுக்கு, உனக்கு நியாயமா இது? அப்புறம் வர உனக்கு இப்போ இந்த அம்மா என்ன நடந்துச்சுன்னா, இந்த குழந்தைங்க படுத்துடுச்சா, நம்ம என்ன சொல்கிறோம் பொதுமக்களுக்குன்னா, நீங்கள் டூரு போகிறீங்கல்ல, உங்கள் அதாவது ஒரு அளவுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் அந்த குழந்தைய நம்ம கூடவே பத்திரமா வச்சுக்கணுன்றது தான் இந்த வீடியோவினுடைய பதிவு. நீங்கள் கவனக்குறைவாக வேறு ஊருக்கு அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைய நீங்கள் தான் பார்த்துக்கணும் முக்கியம். அடுத்து கடவுள் மேலே குறை சொல்கிறது, அரசு மேலே குறை சொல்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு வருவோம். சவுக்கு சங்கர் அவர்களே, உங்களுக்கு பெண்களை பற்றி இழிவாக பேசுவதே வாடிக்கையாக இருக்கிறது. உங்களுக்கு பெண்கள் மீது என்ன கோவம்னு தெரியல. அதை நீங்கள் தொடர்ச்சியாக பெண்களை இழிவுபடுத்திட்டு தான் வரீங்க. தாய்வாய் சமூகத்தில் பெண்களுடைய பங்கு என்னன்றதை படிச்சிருப்பீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னே எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டுனா, வழுத்துக்காக மனுஷன் இங்கே கழுத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்புறம் தாண்டா சோறுன்னு வரும். அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் வழுத்து பிழைப்புக்காக திருடுறான், கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான். உனக்கு என்ன வித்தியாசம் இதில்? நீ என்ன பண்ணுற? பெண்களை மானபங்கம் படுத்துகிற, இழிவாக பேசுகிற, தரக்குறைவாக பேசுகிற. இது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பொதுமக்கள் கூட பார்த்திங்கன்னா உன்ன மாரி ஆள் பேசுகிறத கூட ரசிக்கிறாங்க. ஏன்னா உன்னுடைய மனநிலையே அவனுங்களும் இருக்கிறானுங்க பொழுது. இல்லைன்னா நீ இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வளர்ந்துருக்க முடியாது. ஒரு சமூகத்தில் பொறுப்பு இருக்கணும். நீ நான் புலனாய்வு புலி, நான் அப்படி ஆள், நான் பத்திரிக்கை ஊடகையோ, கொஞ்சமாவது வெக்கம், சூடு, சொர்ணம், மானம் எதுவுமே கிடையாது உனக்கு இதில் வேறு 3வது பொண்டாட்டின்னு வேறு சொல்கிறாங்க. ஆக நீ ஒரு சுத்தமான நபரே கிடையாது. உனக்கு எப்படி இவ்வளோ கூட்டங்குது? இன்னொருத்தர் பில்லிக்ஸு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஸ்ரீமதி விவகாரத்தில் நீ என்ன பேசுனேன்? நான் கூட ஆரம்பத்தில் உன்னை பற்றி நம்பிட்டேன். அந்த ராம்குமார் விஷயத்தில் நீ தப்பாக பேசுனேன், நான் அதை சரின்னே நம்பிட்டேன். அதன் பிறகு இந்த பண்ணாரி அம்மன் கோவிலில் ஒரு குழந்தைய பறிகடிச்சு அந்த தாய் அழுதான்னு சொன்னால் அதை விட பன்மடங்கு துடிச்சிருப்பா ஸ்ரீமதியுடைய தாய். அதை கொஞ்சம் கூட உன் மனசில் எடுத்துக்காமல் அற்ப காசுக்காக
அந்த விஷயத்தை நீ வந்து திரிச்சு பேசின. அதை பிறகு தூத்துக்குடி சம்பவத்தை நீ எப்படி பேசின? ஒரு குழந்தை அந்த அந்த பாப்பா பேர் தெரில, அதை நீ நியாயப்படுத்துகிற. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட ட்ரம்மை பார்த்து சுட்டாங்க, இவங்களாம் குறுக்க போய் மாட்டிக்கினாங்கன்றா. யோ, நீ வந்து உன்னை இந்த சமூகம் வந்து மன்னிக்காது என்ன? ஆக தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாரையும் நீ பிளாக்மெயில் பண்ணி எல்லா கட்சிக்காரர்கிட்டையும் காசு வாங்கியிருக்கிற, எல்லா முதலாளியும் கிட்டையும் காசு வாங்கியிருக்கிற. உனக்கு தேவை காசு, காசுக்காக நான் எதையும் பேசுவேன், காசுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு சிலர் வந்து உனக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. கருத்துரிமை வேண்டும், கருத்துரிமை கண்டிப்பாக வேணும். இந்த அரசுக்கு எதிராகவும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராகவும் முதலாளி வர்க்கத்துக்கு எதிராகவும் கருத்துரிமை கண்டிப்பாக வேணும். கருத்துரிமை வச்சு தான் மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும். இங்கே நடக்கக்கூடிய அநீதியை, அக்கிரமத்தை, கிராமப்புறங்களில் இந்த என்னென்ன அநியாயம் நடக்குது இன்னும் பேசிகிட்டே போகலாம். படித்தவனுக்கு வேலை கிடையாது, வேலை செய்கிறவனுக்கு வேலை உத்தரவாதம் கிடையாது. விவசாயிக்கு அவனுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வீடு வந்து சேர்றதில்ல, இடைத்தரகர் தான் அதை வருமானத்தை பார்க்குறான். இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். எத்தனையோ அநீதி நடக்குது இந்த நாட்டில். இதெல்லாம் பேசியான்னா பெண்களுக்கு எதிராக பேசுங்கிற, காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பண்ணி பேசிகிட்டு இருக்கிற. என்ன உன் கணக்கு? பெண்களை பற்றி குறைய பேசுனா பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிடலாம், பேசும் பொருளாக இல்லைன்னு நினைக்கிறியா? ஒரு நாளைக்கு அதே மக்களே, உனக்கு ஆதரவு கொடுத்து வந்த அதே மக்களே உன்னை திருப்பிக்கிட்டு அடித்தா நீ எங்கே போவ? உன் வரலாறு, சரித்திரம் எல்லாமே காணாமல் போயிடும். ஆகையினால திருந்தி வாழப்பாரு. உன்னை பெற்றவளன் தாய் தான், உனக்கு 3வது பொண்டாட்டின்றாங்க. அந்த 3 பொண்டாட்டியும் இப்போ ஒருத்த பெண்கள் தான். உனக்கு குழந்தை இருக்குதான்றதுல எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பெண் குழந்தை இருக்கிற மாரி ஆரம்பத்தில் ஒரு முறை கேள்விப்பட்டேன். அதாவது உனக்கு ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய தகுதி கூட உனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு பெண் குழந்தை இருந்தால் சொல்கிறேன். அதாவது பெண்ணினம் என்பது காலங்காலமாக ஆண்களுக்கு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கணவனே கண்கண்ட தெய்வம், எல்லாமே பெண்களை தூக்கி தலைமையில் வச்சு பேசி அவங்கள காலில் போட்டு நெசுக்கிறது. உன்னை போன்ற ஒரு சில என்ன சொல்கிறது, உன்னை எந்த வார்த்தை சொன்னால் உனக்கு தகுதியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தகுதியற்ற ஆண், அவ்வளோதான் என்னால் சொல்லுவேன். அதாவது ஆணினத்துக்கே ஒரு கேவலம் நீ. இதோட முடிக்கிறேன். நன்றி.